அவங்க இன்னும் அவங்க எக்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்காங்க, மீட் பண்ண போறாங்க சிஸ்டர். அது தெரிஞ்சும் நான் இன்னும் கூட தான் இருக்கேன். அவங்க எனக்கு இப்பெல்லாம் காலே பண்றதில்ல. நானா தான் டெய்லி குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிடுறேன், பிரேக் டைம்லாம் கூட கால் பண்றேன். அவங்க போன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது வேணுக்கு. நான் அழுது வாய்ஸ் நோட் பண்றேன். என்கிட்டே காசு இல்லை, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட போரோ பண்ணி கூட அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறேன், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண, அவங்களை அட்ராக்ட் பண்ண. இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா நீங்க உங்க செல்ஃப்க்கு போது ஒரு பெரிய மன்னிப்பு கேட்கணும். நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ திடீர்னு வந்து பிரிஞ்சுட்டோம், ஒத்து வரலன்னு சொல்றாங்க, பிடிக்கலன்னு சொல்றாங்க. நான் எது பண்ணி அவர் அடைவேன். ஒருத்தவங்க லவ் கொடுக்குறப்ப எந்த அளவுக்கு நம்ம கேட்டுக்கிறோமோ அவங்க வேணான்னு சொன்னா அவங்களோட முடிவை நம்ம மதிக்கணும். ஏன்னா பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த செய்யுதுன்னா அது காரணம் எல்லாம் செய்யாது. ஜஸ்ட் நம்மளுக்கு அது புரியாதனால அதை நம்ம கெட்டது தப்புன்னு சொல்லவே முடியாது. நம்ம காலுக்கு சைஸ்க்கு ஏற்ற ஷூவை தான் நம்ம போட்டுட்டு ஒரு ரொம்ப தூரம் நடக்க முடியும். காலுக்கு சின்னதான ஷூ, காலோட சைஸ்க்கு சின்னதானதையும் சரி, இல்லை ரொம்ப பெரிய ஷூவை நம்ம போட்டாலும் நம்மளால லாங் டேர்முக்கு அதை நடக்க முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் டைம் டு டைம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பிரபஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒருத்தவங்களோட ஆப்ஷனாக இருக்கக்கூடாது. ஆப்ஷன்னா இது எனி டைம் கால் பண்ணால் பேசும், நான் எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் அது அங்கே தான் இருக்கும். நான் யார் கூட வெளியே போயிட்டு வந்தாலும் ஃபோன் பேசினாலும் அது அங்கே இருக்கும். அப்படின்னா உங்களை நீங்கள் ரொம்ப மட்டம் தட்டுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அவங்களோட சாய்ஸாக இருக்கணும். சாய்ஸ் என்ன அர்த்தம்னா, நீங்கள் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க பாய்ஸ் கூட வந்து அவங்க கிளப்பிங் போயிருக்காங்கன்ட்டு. ஓகே, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப்பிங் போயிருக்காங்க. 2 மணி அதனால நிம்மதியாக வீட்டில் தூங்குங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவங்களோட அட்டென்ஷன், அவங்களோட கேர், அவங்க லவ், அவங்க ரெஸ்பெக்ட்ல உங்களை தானா தேடி வரும். நீங்கள் தேடி போக தேவையில்ல அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, men they don't respond to words. You don't have to explain him so much with your energy. பக்கமா மெசேஜ், வாய்ஸ் நோட், அழுது காலில் விழுந்து கெஞ்சி, because they don't respond to your words but your actions. உங்க ஸ்டாண்டர்ட் நீங்க ஹையா இது வச்சிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் உங்களோட டைமையும் சரி உங்க எனர்ஜியும் சரி ஏர்ன் பண்ணணும். அது ஃப்ரீயா கிடைக்காது, அதுக்கு எஃபர்ட் போடணுன்றது அவங்க புத்திக்கு கண்டிப்பா எட்டும். நீங்களா இருப்பீங்க, உங்க கௌரவமும் உங்ககிட்ட தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை கரெக்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதை விட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த காய் இது ஃபோன் பாய்க்கிறாங்க, ஆனால் ஃபோன் நம்பர் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணல, சோஷியல் மீடியாவில் தான் உங்கள்கிட்ட பேசுகிறாங்க, ஃபன் தான் பழகுறாங்க. ஆனால் சரி இந்த ஃபன்னாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சி தான் வராங்கன்ற எண்ணத்தில் நம்மளே ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு அவங்க கூப்பிட்ற இடத்துக்குலாம் போய்கிட்டு கூப்பிட்ற டைமுக்குலாம் போய்கிட்டு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், மேபி நான் அவங்க கூட கோயிலுக்கு போகணும், ஊரேறிய கேர்ள் ஃப்ரெண்டை காட்டிக்கணும், டின்னர் டேட்லாம் போகணும். நான் அதை விட்டு அவங்க சும்மா ஒரு 1 hour ஒன்று வீட்டுக்கிட்ட பார்க்க வரேன், அங்கே போகிறேன் இங்கே போகிற ஒரு உலகத்துக்கு காட்ட முடியாத ஒரு லைஃப்பில் இருக்காங்கன்னு உலகத்தில் காட்ட முடியாத ஒரு லைஃப்பில் அவங்களும் இருந்துக்கிட்டு உங்களையும் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். then you need to ask sorry to your own self. ஏன்னா தப்பு உங்கள் மேலே தான். நீங்கள் ரொம்ப அவைலபிளாக, ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு இருக்கீங்க. ஈஸி. எனி டைம் நான் கால் பண்ணாலும் அதை என்ன பார்க்க வரும், எனி டைம் நான் கால் பண்ணாலும் அதை என்கிட்ட பேசும், நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்கும். அதோட ஃபீலிங்ஸை பார்த்துக்கிறதுலாம் என் வேலையே இல்லைப்பா. ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்னை விட்டு போகாதப்பா, எனக்கு அடிமை மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதே நீங்கள் தான். நீங்கள் இவ்வளோ அவைலபிளாக, இவ்வளோ ஃப்ரீயாக, இவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு இருந்தீங்கன்னா அந்த காய்க்கு எப்படிங்க தெரியும் உங்களை வந்து எப்படி பிரின்சஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுறது, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தர்றது, உங்களை வெளியே கூட்டு போகிறது, உங்கள் மனசை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு எப்படி அவங்க உங்களை சேஸ் பண்ணி வருவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட சைல்ட்ஹுட் ட்ராமா, ஃபேமிலியோட கர்ஸ், இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இன்னர் சைல்ட் ஹீல் பண்ணுறது ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. இதை நம்ம சரி பண்ணிட்டு இப்போ சில பேர் சொல்லுவாங்க, இல்லை சிஸ்டர் நான் 10 வருஷமா லவ் பண்ணுறேன், ஆனால் நான் யாரை எவ்வளோ சின்சியராக லவ் பண்ணாலும் அவங்க வராங்க, இதே மாதிரி ஏமாத்துறாங்க, இதே மாதிரி போகிறாங்க. அந்த சர்க்கிள், அந்த பேட்டர்ன் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கு, மாறவே மாட்டுது. சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் என் ஃபேமிலியில் 3 பொண்ணுங்க, 2 பேருக்கு ஒருத்தவங்க கல்யாணம் ஆச்சு, புள்ள பிறக்கல, இன்னொருத்தவங்க கல்யாணமே நடக்கல, எனக்கும் லவ் செட்டே ஆகலை, கேட்டால் நாகதோஷம் கர்மான்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அது மட்டும் உண்மை கிடையாது. யூ ஷுட் நோ ஹவு டு பிரேக் த சர்க்கிள். manifestல மெடிடேஷன்ல you definitely can do this. So for whoever இந்த மாதிரி situation go through பண்றீங்களோ, sisters, brothers, you guys can DM me to 01266916334. என் பயோலயும் என் நம்பர் இருக்கும். ஓகே, this is of course a paid service, ஃப்ரீ கிடையாது. எனக்கு தயவு செஞ்சு இந்த டிக்டாக்ல மெசேஜ் பண்ணாதீங்க, எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஓட்டோ மெசேஜ் வரும், அதுபடி ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்மூத்தா நம்ம எல்லாம் ஹீல் பண்ணி. ஏன்னா யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது லைஃப்ல, எல்லாம் தப்பு பண்ணி தான் ஒரு விஷயம் கத்துக்கிறோம். ஸ்ட்ரெஸ் வாழ்க்கையில வேணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருந்தால் தான் ஸ்ட்ரெஸ்க்கு அப்புறம் வர ஒரு அமைதியை நம்ம உணர முடியும். கெட்டதுன்னு ஒரு நடந்தால் தான் நல்லதோட சுவாரஸ்யத்தையே நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஓம் நம சிவாய.